சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி அண்ணா. குஷியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம திருக்குரான் 2வது அத்தியாயம் அல் பக்கரால 262வது வசனம் பார்க்க போறோம் சிஸ்டர். அது படிக்கலாம். தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருளை கொடுக்கப்பட்டவனுக்கு தாங்கள் செலவு செய்ததை அதன் பின்னர் சொல்லிக் காட்டுவதையோ வேறு விதமாக நோவினை செய்வதையோ தொடர மாட்டார்களே. அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடத்தில் உண்டு. அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை. அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். ஸோ இது ரெண்டு அர்த்தமாகவும் மேலோட்டமாகவும் ஒரு அர்த்தம் வருது, ஆழமான அர்த்தமும் வருது. ஸோ இவங்களுக்கு முஸ்லிம்களுக்குன்னு அந்த பணத்தை 10% தர்காவுக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக கிறிஸ்டின்ஸுக்குமே அது இருக்குது. அது இல்லாமல் ஏழைகளுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது அப்படி ஏழைங்களுக்கு குறிப்பாக கொடுத்த பிறகு நான் தான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு விதமான கில்ட்டி ஃபீலிங் வரும். அதனால அப்படி பண்ணாமல் இருந்தால் நீங்க செஞ்சதுக்கான கூலி கடவுள் கொடுப்பார். நீங்க எந்த ஏழைக்கு சொல்லி காட்டுறீங்களோ அவனை உங்களுக்கு கொடுக்க போறான். அவன் எதுவும் கொடுக்க போறது இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோட அங்க முடிஞ்சு போச்சு. கடவுள்கிட்ட கூலி கிடைக்காது அப்படிங்கிறது இது மேலோட்டமான அர்த்தம். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் நமக்கு கொடுக்கறது ஞான செல்வம் இல்லையா? பிரம்மகுமாரிகள் மூலமாக முரளி கொடுக்கிறாரு. அந்த ஞானம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருந்தது. அதே பூமி 2500 வருஷம் கழிச்சு நரகம் ஆகுது. அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் பாவம் செஞ்சு நிறைய பாவம் மேல பாவம் செஞ்சதுனால நம்மளுடைய ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டோம், நிம்மதி எல்லாமே. ஸோ கடைசி 100 வருடம் இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக வர்றாரு. சொர்க்கத்துல எந்த பாவமும் செய்யாதது காரணம் ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்களே தவிர உடம்புன்ற உணர்வுல இருக்க மாட்டீங்க. உடல் உணர்வுல தான் நீங்க புலன் இன்பத்துக்கு அடிமையா வருது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையா வருது. ஆத்மான்றது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கணும் தான் இங்க போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வுலே இருப்பாங்க. ஒருவர் ஆத்மானே பார்த்து பேசுவாங்க. அதனால வெளி உலக விஷயத்துல மயங்க மாட்டாங்க. ஆனா ஆனந்தமா இருப்பாங்க. காரணம் ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த குணத்தை இப்ப எடுத்துட்டு வரணும்னா என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்ட்டு கடவுள் சொல்றார். அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவபெருமான்னு இந்துக்களும் சொல்றோம். ஸோ லிங்க ரூபம்ன்றது இந்த ஜோதியை குறிப்பது மட்டுமே. அவர் ஒரு வயோதிகர் உடல்ல சொல்றார். அந்த வயோதிகருடைய வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி. அதுதான் கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ அப்ப அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்கிற ஞானத்துடைய சாரம் என்ன? ஆத்மான்னு எந்த அளவுக்கு சிவபரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, வெளி உலக கவர்ச்சி எல்லாத்துல இருந்தும் புத்தி விலகும். எதுவுமே உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்தே ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஆத்மாவிலேயே உங்களுடைய கவனம் நிலை பெறுவதற்கு அதுக்கு நீண்ட நாள் பயிற்சி, முயற்சி, எல்லாத்துக்கும் மேல நிச்சய புத்தி வேணும். இங்க பேசுறது கடவுள், அவர் வந்திருக்கிறாரு. உடம்புக்கு ஒவ்வொரு அப்பா இருக்கிற மாதிரி அந்த அப்பா கொடுக்கிற செல்வம், சொத்து அழியக்கூடியது. அதே மாதிரி அழிவற்ற ஆத்மாவின் அப்பா கடவுள். அவர் கொடுக்கிற சொத்து அழிவற்றது, ஜென்ம ஜென்மத்திற்கும் வரும். சொர்க்கத்தில் 21 பிறவி 2500 வருஷம் அனுபவிப்போம். இப்ப நீங்க சேர்க்கறது எப்படி சேர்ப்பீங்க? ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மை ஆகுதோ அந்த அளவிற்கு ஆரம்பத்திலேயே பிறவி எடுக்கும். ஸோ 100% தூய்மைனா சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே. ஒரு 80%னா கொஞ்சம் லேட்டா தான் வரும். அது வரைக்கும் ஆத்மா எல்லாம் உலக அழிவின் போது மேலே போயிடும், கீழே வராது. 50% தூய்மைனா கொஞ்சம் பாதியில வரும். இறைவன் வழிபடி தூய்மையே ஆகலன் போது, ஆகலன்னா கூட கடவுள் அடிச்சு உதச்சி தூய்மையாக்குவார். அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. நரகத்தில் அவங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் யாருன்னா மதத்தையை பிடிச்சிட்டு அல்லாவை விட்டுருவாங்க, கடவுளை விட்டுருவாங்க. மதங்களை, மனிதர்கள் உருவாக்கிய மதங்களை பிடிச்சுக்குவாங்க. அவங்க அந்த மதங்கள் எப்ப தோன்றுதோ அப்பதான் வருவாங்க. இந்த ஞானத்தை தான் நாம எல்லோருக்கும் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? ஏழைக்கு கொடுக்கணும். யார் ஏழை? சொர்க்கத்துல கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற எல்லாரும் ஏழை தான், எல்லாரும் பிச்சைக்காரங்க தான். அங்க அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட
மாட மாளிகையில உட்கார்ந்து இருப்போம். இங்க யாரு அப்படி இருக்கிறான்? யாருமே கிடையாது இல்லையா? சோ அப்படிப்பட்ட நாம இன்னைக்கு ஏழையா இருக்கிறோம். அதாவது கலியுகத்தில் உள்ள எல்லோரையுமே அது குறிக்கும். எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். கடவுளின் வழிப்படி கடவுளுடைய வழியைத்தான் கொடுக்கும் இல்லையா? கடவுளுடைய வழிப்படி கொடுக்கிறோம். கடவுளுடைய வழிப்படி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, இப்ப அல்லாஹ் ஒருவனே கடவுள் அப்படின்ட்டு முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. இந்த கடவுளை இதுல குரான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அல்லாஹ் அவன் இவன்னு போட்டு மத்தவங்க எல்லாம் அவரு இவருன்னு போட்டிருக்கும். அப்படியே ரிவர்ஸா இல்லையா? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய, மனிதனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கடவுளுக்கு கிடையாது. அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேற பண்ணிக்குவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இங்க கடவுள் அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. இப்ப முதல் மரியாதை அவருக்கு தான். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க, ஆனா முதல் மரியாதை அவருக்கு தான். அப்ப கடவுளும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தான் சொல்றாரு. மரியாதை கொடுக்க சொல்றாரு, அன்பா இருக்க சொல்றாரு, ஒன்னே விலகி இருக்க சொல்றாரு. அன்பும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். நர்ஸ் மாதிரி, நர்ஸ் பேஷண்ட் கிட்ட அன்பா இருப்பாங்க, ஆனா செத்தா அழ மாட்டாங்க. அவங்க கடமையை கரெக்டா பண்ணாங்க, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி கடவுள் எல்லோருக்கும் அப்பா. அப்ப எல்லா ஆத்மாவும் அவருடைய குழந்தைனா நமக்குள்ள என்ன உறவு? சகோதர சகோதரர்கள். சகோதரி கூட உடம்புனால வர உறவு, ஆண் பெண்ணுன்றது. வெறும் ஆத்மா ஆண் அப்படிங்கிறார், ஏன்னா ஆஸ்தி கிடைக்கிறதுனால. அதனாலதான் ஆத்மா பாய் பாயின்னு சொல்றது. முஸ்லிம் மதத்துல வெளிப்படுத்து பாய் பாயின்னு, ஆனா அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. இவங்க சகோதரர்கள்னுவாங்க, ஆனா கடவுள் அப்பான்னு ஏத்துக்க மாட்டாங்க. கடவுள் மிகப்பெரியவர்னுவாங்க, ஆனா அவர் இவருன்னு சொல்ல மாட்டாங்க, அவன் இவன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இங்க கடவுள் நம்மள எப்படி கொடுக்க சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே, சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, முஸ்லிம்கள் அல்லாஹ் ஒருவனே கடவுள்னுவாங்க முஸ்லிம்கள். கிறிஸ்தவர்கள் இயேசு நம்மளுடைய ரத்தத்தை கழுவிட்டாரு, பாவத்தை கழுவிட்டாருன்னுவாங்க. ஆனா இது ஒரு மெசேஜா கொடுக்குறாங்க. இது கடவுளுடைய செய்தி கிடையாது, ஜஸ்ட் அவங்களுடைய மதத்துடைய செய்தி. ஆனா இங்க நாம எப்படி கொடுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் சொல்றார், நான் ஆத்மா கிட்ட பேசுறேன்ற. உடம்பையே நான் பார்க்கல, ஆத்மாவை தான் பார்க்கிறேன்ற. அதே மாதிரி நாமளும் ஒரு முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்றோம்னா கூட இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே நாஸ்திகர்கள் தான், ஏன்னா கடவுளை பத்தி யாருக்குமே தெரியாது. ஸோ அப்ப அந்த ஆத்மா மயங்கி கிடக்குது, உடல் உணர்வுல எல்லைக்கு உட்பட்ட சுகத்துல மயங்கி கிடக்குது. ஸோ அதை எழுப்பணும். அப்ப அந்த சகோதர ஆத்மாவை நான் எழுப்பணும் அப்படிங்கிற அந்த அன்போட, சகோதர அன்போட இந்த ஞானத்தை கொடுக்கணும். நீ சொர்க்கத்துல தேவதையா இருந்த ஞாபகம் இருக்குதா அப்படின்னு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நாம ஞானத்தை கொடுக்கும்போது. அப்ப அந்த கருணை மூலமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒண்ணு ஆச்சு அப்படின்னு உணர்வாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு ஆச்சு. இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்க வராங்க. ஏதோ ஒண்ணு அவங்க பிடிச்சி இழுக்குது, அந்த சகோதர அன்பு பிடிச்சி இழுக்குது. பிடிக்கலன்னா பார்க்க மாட்டோம்ல. அப்ப கொஞ்சம் 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 கொஞ்சமா எழுந்திருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கறிமீன் சாப்பிடுறது, உடம்பு சரியில்லைன்னு கறிமீன் சாப்பிடுறத விட்டுட்டாங்க, மனைவி இல்லைன்னு காமத்தை விட்டுட்டாங்கன்னா அந்த நேரம் தான் இது புரியுமே. ஏன்னா இது தூய்மையா இருந்தாதான் புத்தியே வேலை செய்யும், இல்லாட்டினா அந்த மயக்கத்துல வேலை செய்யாது. சோ இதெல்லாம் வருவதற்கான சூழ்நிலை நம்ம வைக்கிற கருணை உணர்வுல நடக்கும். அது விபரீதமா கூட நடக்கலாம், யுத்தத்துல நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆனா நடக்கும் கண்டிப்பாக. இப்ப கணவன் கள்ள தொடர்புல இருக்கிறான்னு தெரிஞ்சோடனே பொண்டாட்டி வாழ்க்கையை வெறுத்து போயிடுவான். அப்ப தூய்மையா இருப்பான், கோச்சிட்டு போயிடுவா, அல்லது அவளே தூய்மையா இருப்பா வைராக்கியமா. அந்த நேரம் இதை கேட்கும்போது புரியும். ஸோ பெரும்பாலும் முஸ்லிம் சகோதரிகளுக்கு பாத்தீங்கன்னா, ஒண்ணு குழந்தையா இருக்கும்போது இந்த ஞானம் புரியுது, இல்லாட்டினா இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தூய்மை, பிரெக்னெண்டா இருக்கும்போது அல்லது கணவன் கள்ள தொடர்புல இருக்கும்போது அப்பதான் புரியுது அவங்களுக்கு. ஸோ அப்ப அதுதான் எல்லாமே நன்மைக்கேன்னு கடவுள் சொல்றது இல்லையா? அப்படி இல்லைன்னா கடவுள் பக்கமே வந்திருக்க மாட்டாங்களே இல்லையா? ஸோ அப்ப கடவுளின் வழிபடி நாம ஞானத்தை கொடுக்கிறோம் இல்லையா? இதை அவங்க மனசு நோக்கப்படுறது கிடையாது. அவங்களுக்கு ஒன்றும் கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீங்க இதை பெருமை அடிச்சீங்க மத்தவங்க கிட்ட, நான் இத்தனை பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறேன் தெரியுமா அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்க அதாவது இறைவனுடைய ஞானத்தை கொடுக்க கொடுக்க ஆத்ம கணக்குல சேமிப்பாயிட்டு இருக்குது, அது இங்கேயே செலவு பண்ணிட்டீங்கன்ற. அதை எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு காய் பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா மாதிரி, அது கனியறதுக்கு டைம் கொடுக்கல இல்லையா? இப்ப நம்ம சேர்த்து வைக்கிறது சொர்க்கத்துக்காக,
நீங்க இங்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனா இங்கே முடிஞ்சு போச்சு பலன். அப்ப ஞானத்தை கொடுத்தது வெறும் கருவியாக இருக்கிற கடவுள் கொடுக்கிறார். இது பைபிள்ல அழகா செய்பவர் சேவிப்பவர் கடவுள். இது வந்து பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும், நிறைய இடங்கள்ல இருக்கும். இப்ப சமீபமா சாலமன் பார்த்தோம் இல்லையா, அவர் அந்த கோயிலை கட்டி முடிச்சோன்னு என்ன சொல்லுவாரு, கர்த்தர் அவருடைய வாக்கின்படியே தன் கரத்தால் கோயிலை கட்டி முடித்தார். இவருதான் பண்றாரு, ஆனா அவரு கட்டி முடித்தாருன்றான். அப்ப நான் வெறும் கருவின்னு அர்த்தம். இந்த கருவியை பயன்படுத்தி பண்றது அவரு, நான் எம்மாத்திரன்றது அடிக்கடி வரும். சோ அந்த பணிவு அதுதான் முக்கியமான விஷயம். சோ அந்த உணர்வுல இருக்கிறாங்களா? இப்ப இவங்க இன்ஷா அல்லான்னுவாங்க, மாஷா அல்லான்னுவாங்க, ஆனா உண்மையிலே அந்த உணர்வுல இருக்கிறாங்களா? அது வார்த்தையில சொல்லிடலாம், பிரேஸ் தி லார்டுன்னுவாங்க, ஆனா மணிக்கணக்கா லெக்சர் அடிப்பாங்க. நான் அந்த வீட்டை எப்படி கட்டணும் தெரியுமா, இப்படி பண்ண தெரியுமா, அப்படி பண்ண தெரியுமா. அப்புறம் என்ன பிரேஸ் தி லார்ட்? நான் எதுவுமே பண்ணல, அவர் பண்ணாருன்னாதான் பிரேஸ் தி லார்ட். ஆனா அது கூட கிடையாது, ஏன்னா கடவுள் சொர்க்கத்தை கொடுப்பதற்காக பிரேஸ் தி லார்ட். அதை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க இனிமேல்ட்டு தான் போக போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி சொர்க்கத்துல இருந்துதான் மீதி, சொர்க்கத்தில் தேவதைகள் அனுபவிச்ச மீதியைத்தான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இப்பவும் இறைவனை பிடித்தால் சொர்க்கத்துக்கு வருவீங்க, பிடிக்கலன்னா மறுபடியும் சொர்க்கத்தில் வந்தவர்கள் மீதி அனுபவிச்சு மீதி உள்ளது சக்கையைத்தான் அனுபவிக்கும். இதுதான் இந்து திருமண மந்திரத்துல இருக்கும். முதலில் சிவனுக்கு மனைவியானேன், பிறகு 33 கோடி தேவதைகளுக்கு மனைவியானேன், பிறகு உனக்கு மனைவியானேன். உடனே எல்லாரும் அப்ப என் மனைவி என்ன விபச்சாரியா? எல்லார் மனைவியும் இப்ப விபச்சாரி தான். காமத்துல இருந்தா அதுக்கு பேர் விபச்சாரம் தான். சொர்க்க சிவனோட மனைவியா இருக்கும்போது காமம் கிடையாது, தேவதைகளுக்கு சொர்க்கத்தில் மனைவியா இருக்கும்போது காமம் கிடையாது இல்லையா? ஆனா அப்படி இருந்த ஆத்மா மறுஜன்மம் எடுத்துட்டு இங்க வருதுன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப சிவனை மட்டுமே கணவனை, எப்படி ஒரு மனைவி கணவனே நினைப்பாலோ அது மாதிரி நமக்கு சகல உறவும் இறைவன் மட்டுமே. பெண்ணுக்கு கணவன் தான் எல்லாமே. அந்த மாதிரி நாம இறைவனை நினைக்கிறோம். அப்படி நினைத்து அந்த தேவதையா, என் மனைவி தேவர்களுக்கு தேவதை மனைவியா இருந்தானா என்ன அர்த்தம்? அவ தேவதையா இருந்தான்னு அர்த்தம். தேவதை தானே தேவதையை திருமணம் பண்ணியிருக்க முடியும். அதை யோசிக்க மாட்டாங்க. சோ அந்த மறுஜன்மம் அந்த மந்திரத்தில் வருது, ஆனா அவங்களுக்கு தெரியல. சோ இப்ப எனக்கு மனைவியானால், சோ அப்படியெல்லாம் தூய்மையானவளை தூய்மை இழக்க நான் வைக்க மாட்டேன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்களுக்கு தெரியாது இல்ல இப்படி நடந்ததுன்ட்டு. சோ இப்பதான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ இதைத்தான் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை நீ சொல்லி காட்டுன அப்படின்னா கடவுள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இல்லையா? சொர்க்கத்துக்காக இங்க கடவுள் கிட்டன்றதோட நம்ம சேர்த்து வைக்கிறது இல்லையா? அப்ப இதுக்குதான் கடவுளை பிடிச்சிக்கிட்டு நான் எதுவுமே பண்ணல, அவர் பண்றாருன்னும் போது அந்த பணிவு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பணிவோட இந்த ஞானத்தை, இப்ப கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பணிவா அந்த சாப்பாடு வைப்பாங்க பரிமாறும் போது இல்லையா? அவ்வளவு, அவர் பெரிய பணக்காரரா கூட இருக்கலாம். இப்ப அம்பானி கூட கல்யாணம் பண்ணாரு, அவ்வளவு பணிவா அந்த கிராமத்து மக்களுக்கு வைத்தார் இல்லையா? ஆனால் அது வெறும் சாப்பாடு, ஒருவேளை பசி ஆற்றக்கூடியது. இது 2500 வருடம் பசி ஆற்றக்கூடியது. சொர்க்கத்துல சாப்பாடு இல்லைன்ற கவலையே யாருக்கும் இருக்கு. நீங்க உழைச்சுதான் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் அளவற்ற செல்வம் இருக்கும், இருந்தாலும் வேலை செய்வாங்க. பட் அதை நம்பிதான் உங்க சாப்பாடு அப்படி கிடையாது. சோ அந்த மாதிரி உலகம். அப்படி இருக்கிறவங்க தான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இங்க இறைவனுடைய சேவை இரவு பகலாக நீங்க செய்றீங்க அப்படின்னா கடவுள் நம்மை பார்த்துக்கிறார், நம் தேவையை பார்த்துக்கிறார். இறுதி நேரத்தில் அந்த உலக அழிவின் பொழுதும் கூட கடவுள் கேரண்டி கொடுக்கிறார், உங்களுக்கு 2 சப்பாத்தி, காஞ்ச சப்பாத்தியாவது கிடைக்கும். கோடீஸ்வரனுக்கு கூட கிடைக்காது, ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காது, ஆனா உங்களுக்கு கிடைக்கும், நான் கேரண்டின்றேன். அப்ப அவருடைய வழிப்படி ஞானத்தை கொடுத்தார். அவருடைய வழிப்படின்றது சகோதர ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது, நாம தூய்மையாக, காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், நாம என்ன சொல்றோமோ அதை நாமளே ஃபாலோ பண்ணவர்களாக கொடுப்பது. சோ இத்தனையும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த துக்கமும் அடைய மாட்டார். சோ இது கடவுள் கொடுக்குற ஞானம் இல்லையா? மற்றபடி கிறிஸ்தவ நாட்டுல, முஸ்லிம் நாட்டுல எல்லா இடங்களும் சண்டை நடக்கிறத பாக்குறோம். பாலஸ்தீன், உக்ரைன் எல்லாமே. அவங்க பயம் இல்லாமலா இருக்கிறாங்க? அவங்க என்ன தானம் புண்ணியம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பண்ணியிருப்பாங்களா? தினம் தினம் நடுங்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. சோ இது உண்மையிலே இறைவன் நமக்கு சொல்ற ஞானம் இங்க அப்படி வெளிப்பட்டு இருக்குது. இவங்க மேலோட்டமாக எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். சரிங்க சிஸ்டர். 263
ஆஹ் எதனை துன்புறுத்தல் தொடர்கிறதோ அத்தகைய தர்மத்தை விட இன்சொல்லும் மன்னிப்பும் மிக சிறந்தவையாகும். இன்னும் அல்லாஹ் தன் படைப்புகளை விட்டும் தேவையற்றவன், மிகவும் சகித்துக் கொள்ளக்கூடியவன். உம் இல்லையா? துன்பத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டுட்டு வாங்கன்னு வருது. எது துன்பத்தை கொடுக்கிற மார்க்கம்? எல்லா மனிதர்கள் உருவாக்கிய மதத்திலும் துன்பம் இருக்கும் இல்லையா? கொலை பண்ண சொல்றதுதான் இருக்கும். பைபிள் குரான் ஸ்டார்டிங்ல இருந்தே, ராமாயண மகாபாரதம் கீதை அப்பப்போ வரும், கடைசியில பயங்கரமா வரும். மொத்தத்துல இது எல்லாமே துன்பம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் தான். அதை மறுபடியும் இல்லைங்க, நானே பார்க்கிறேன். துன்புறுத்தல் எதை தொடரும்? அந்தந்த தர்மத்தை தொடரும். எந்த தர்மத்தை? தேகத்தின் தர்மத்தை இல்லையா? இப்ப ஆத்ம தர்மத்திற்கு வான்றார். தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் விட்டுட்டு அர்ஜுனா ஆத்மான்னு உணர்ந்து என்னை சரணடை அப்படின்னு கீதையில இருக்கும். அப்ப தேகத்துல மதங்களே தேகத்தின் மதங்கள் தான் இல்லையா? முஸ்லிம் குடும்பத்துல அந்த உடம்பை எடுத்துட்டா நீங்க முஸ்லிம், அதே ஆத்மா போய் இந்து குடும்பத்துல எடுத்தா ஹிந்து. அது எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. அதை விட இன்சொல்லும் மன்னிப்பும் மிகச் சிறந்தவையாகும். அது எந்த தர்மம்? அது ஆத்மாவின் சுய தர்மம். அதைத்தான் கடவுள் இப்ப சொல்லி கொடுக்கிறாரு நமக்கு. ஆனா இங்க அப்படியா வந்தது? இதுக்கு முன்னாடி எல்லாம் உன்னை எதிர்த்து சண்டை போட்டா நீ திருப்பி அடி, அவனை கொலை பண்ணு, இதுதான் இருக்குது பைபிள்லயும் குரான்லயும். ஸோ அப்ப அவங்களே யோசிச்சு புரிஞ்சுக்கலாம், நம்மளத்தான் இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்ப துன்புறுத்தல் தொடர்கிற அந்த தர்மத்தை விட இன்சொல்லும் மன்னிப்பும் மிகச் சிறந்தவையாகும். அப்படி சொல்ற கடவுள் போய் கொலை பண்ண சொல்லுவாரா? மன்னிச்சுது, இனிமையா பேசுன்னு சொல்ற கடவுள் கொலை பண்ண சொல்லுவாரா? இன்னும் அல்லாஹ் அது பிராக்கெட்ல இருக்கு, தேவையற்றவன் இல்லையா? இதெல்லாம் கடவுள் சொல்றதுனால அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு உடம்பே கிடையாது இல்லையா? வெறும் ஆத்மா தான், நம்மள மாதிரி ஆத்மா தான். ஆனா அவரு தாயின் கர்ப்பத்துல பிறக்கிறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஒருத்தர் உடம்புல வர்றாரு, அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு, அவரை தான் ஆதாம்னு சொல்றாங்க. ஸோ அவர் உடம்பு வழியா ஞானத்தை கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அவரு இங்க இருக்கிற கலியுகத்துல இருக்கிற எதையும் சாப்பிட்றதோ, கலியுகத்தை சுத்தி பார்க்கணும்னு கூட அவருக்கு தோணாது. ஏன்னா சொர்க்கத்தில் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கும் பொழுதே இந்த முதல் 2500 வருஷமே கடவுள் வர்றது கிடையாது. இப்ப குழந்தைங்க கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு நான் எதுக்கு வரணும்ன்ற. அப்படி என் அப்பா பார்க்காத உலகத்தை நாங்களும் பார்க்க மாட்டோம். அதான் பார்த்து பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்கன்னு சொல்றது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மயான கொள்ளை ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மன் கண்ணு கட்டிடுவாங்க இல்லையா? சிவனுடைய மனைவி அம்மன்றது ஆக்சுவலா நம்ம தான் அது இல்லையா? இறைவனுடைய மனைவியாக. இது ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். சிவனுக்கு பல மனைவினா அதுல என்ன உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கணும் இல்லையா? அதை யோசிக்காம உட்காந்துட்டு இது ஏதோ ஒரு இந்த மதம் பெருசு அந்த மதம் பெருசுன்னா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க கடைசி வரைக்கும். நஷ்டம் உங்களுக்கு தான். ஸோ மிகவும் சகித்து கொள்ளக்கூடியவன். அப்ப எப்படி கடவுளுக்கு கோபம் வந்து கொலை பண்ண சொல்லுவாரு? பைபிள்ல பாத்தீங்கன்னா எனக்கு எரிச்சலாக இருக்கிறது, எதுக்கு? இன்னொரு சாமியை கும்பிட்டாருன்னு எரிச்சலா இருக்கும். மிகவும் சகித்து கொள்ளக்கூடியவன். அப்ப இதுல சொன்ன விஷயமே இதுலயே முரண்படுது அப்படிங்கறது புத்திசாலி புரிஞ்சுக்குவாங்க. கோடியில ஒருத்தர் தான் புத்திசாலியா இருக்க முடியும், ஏன்னா கோடியில ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை அடைவாங்க. சரி, ஓகே. அடுத்தது படிங்க. விசுவாசம் கொண்டோரே அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்ளாமலும் முகஸ்துதிக்காக பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவும் தன் பொருளை செலவு செய்கிறவனை போல் நீங்கள் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் அதன் பலனை வீணாக்கி விடாதீர்கள். ஆகவே அவனுடைய உதாரணம் ஒரு வழுக்கு பாறையை போன்றிருக்கின்றது. அதன் மீது மண் படிந்தது. அப்போது ஒரு பெருமழை பெய்து அதை தொட்டது. அப்போது அதை வெறும் பாறையாக விட்டுவிட்டது. ஆகவே அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து எந்த ஒன்றின் மீதும் அதன் பலனை பெற சக்தி பெற மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் நிராகரிக்கும் சமூகத்தாரை நேரான வழியில் செலுத்த மாட்டான். இதுல பாத்தீங்கன்னா செலவு பண்றத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நேரடியா பொருள் கொள்ளணும்னா மற்றவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறது, உணவை கொடுக்கிறது, இதை பற்றி அப்படின்னு முஸ்லிம்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இங்க என்ன வருது?
நீங்கள் சம்பாதித்தது அப்படின்னு வருது இல்லையா? அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து எந்த ஒன்றின் மீதும் சக்தி பெற மாட்டார்கள், அதன் பலனை பெற மாட்டார்கள்னு இருக்கு. செலவு செய்யறத பத்தி சொல்லும்போது எப்படி சம்பாதிச்சது வந்தது இல்லையா? செலவு தானே ஆச்சு, இதுல எங்க சம்பாதிக்கிறது இருக்குது? அப்ப இது என்னன்னா, இந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வருமானம் இல்லையா? இது இது நமக்கு நாமளே சம்பாதிச்சுக்கிறது. இது வந்து பைபிள்ல கூட ஒரு கதை இருக்கும். சத்தியமா எந்த கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ அந்த கதைக்கான அர்த்தம் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த கதை நான் நாஸ்திகனா இருக்கும்போது படிச்சேன். ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஏன்னா அது மாதிரி ஒரு 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 தலைகீழான கதைனா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா தாளந்து அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு டாலர், ரூபாய் அந்த மாதிரி. எஜமானன் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 3 வேலைக்காரங்கிட்ட ஒரு ஒரு தாளந்து கொடுத்துட்டு போனேன். போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வர வந்து பார்த்தா ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த ஒரு தாளந்தை மூலதனமாக வைத்து 10 தாளந்து சம்பாதிச்சு எஜமானன் வந்தவனே கொடுக்குறான். எஜமானன் கேட்கறான், எங்க நான் கேட்டதா கொடுங்கன்ட்டு. அடுத்தது 2வது இவன் என்ன பண்றான், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர்னு தெரியும் அப்படின்ட்டு 1 2ஆக்கி கொடுக்குறான். 3வது வேலைக்காரனை கேட்கும்போது, நீங்க ரொம்ப கடினமானவர்னு எனக்கு தெரியும், அதனால நான் ரொம்ப பாதுகாப்பா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறேன்னு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அப்ப என்ன பண்ணுவான் எஜமானன், இந்த 2 பேருடைய தாளந்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆளு கிட்ட கொடுத்துருவான். ஏன்னா உனக்கு தான் சம்பாதிக்க தெரியுது. அப்ப இங்க விஷயம் யோசிச்சு பார்க்கணும். எஜமானன் காசு தானே கொடுத்துட்டு போனா, எஜமானன் போய் திருப்பி கேட்பானா வேலைக்காரங்கிட்ட? வேலைக்காரங்கிட்ட போய் எஜமானன் திருப்பி போடுவான், அவன் சம்பளம் கொடுக்கறது தானே. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் கொடுக்கிற ஞானம் உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிறது தான் மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிற மாதிரி. ஒரு சிலர் தனக்கு சமமா ஒருத்தர் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை மட்டும் ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கம்மியா ஆக்குறாங்க. அப்ப நிறைய பேருக்கு, நிறைய நாடு, நிறைய மொழிகள், நிறைய மதங்கள், எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க 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 உங்களுக்கு சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இதுதான் அதோடைய அர்த்தம். அந்த விஷயத்தை தான் இப்ப வர வசனங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்குது. திரும்ப திரும்ப சொல்றோம். நாங்க சொல்றது ஞானம் மாதிரி தெரியுதா, அல்லது ஏழைக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிறது ஞானம்? ஏழைக்கு சாப்பாடு போடுன்னு சொல்றது கடவுள் தேவையில்ல, வள்ளலார் போதும். நாஸ்திகன்க பண்ணுவாங்க. இப்ப அது ஒரு பிசினஸ் டாக்டிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? நீங்க போடுற காசுல வந்து பெரிய பெரிய கம்பெனில கூட இருக்கும், இதுல வந்து 1% அனாதை இல்லத்திற்கு போகும் அந்த மாதிரி. இப்ப பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லாம் அப்படிதான் இல்லையா, அன்னதானம் பண்றாங்க அப்படின்னு போது அது ஒரு யுக்தி. அது அதனாலதான் அவ்வளவு சப்போர்ட். இது இது இத சொல்றது கடவுள் வர தேவையில்லை இல்லையா? பிச்சைக்காரன் இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்களே அவங்கள ராஜாவாக்க கடவுள் வரார். பிச்சைக்காரனாவே வச்சுக்கிறதுக்கா கடவுள் வந்திருக்கிறாரு இல்லையா? அவங்களுக்கு இப்ப நம்ம எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான், அவங்க நம்மளை விட பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கணும் அந்த பிச்சைக்காரர்கள் உட்பட. அதுலயும் ஒரு சிலர் கேட்பாங்க, நமக்கு தெரியாது நினைச்சிட்டு இருப்பாங்க இறைவனை. சோ அப்ப இந்த ஞானத்தை அடுத்தது இறுதி நாள், அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் விசுவாசம் இல்லாமல், ஏன்னா கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பது அல்லாஹ் மீது மட்டும் இல்ல, மறுமை சொர்க்கத்தின் மீதும் விசுவாசம் இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம பண்றோம் இல்லையா? அப்ப இதை பற்றி கவலைப்படலைன்னு வச்சுக்கோங்களா. அதே மாதிரி இறுதி நாள்ன்றது வந்து இப்பதான் நடந்துட்டு இருக்குது, புதுசா தனியா நடக்காது. இப்ப பாலஸ்தீன் மக்களுக்கு ஆல்ரெடி இறுதி நாள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு விதத்துல கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியைத்தான் கடவுள் சொல்றார், இந்த ஞானத்தை நீங்க முதல்ல தாரணை பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்கன்ற. அப்ப கொடுக்கும் பொழுது ஓகே, எல்லாரும் கேட்க போறது கிடையாது. பட் ஆனா கேட்க மாட்டாங்களா கேட்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமை. அப்ப இந்த கருணை இல்லாமல் இல்லையா, மற்றவர்களை மாத்தணும்ன்ற கருணை இல்லாமல் எங்க பேர் புகழ் கிடைக்கும்
அங்க மட்டும் நான் இப்ப உதாரணத்துக்கு நான் டிவியில பேசுறேன், பேர் புகழ் கட்டிடும், எல்லோருக்கும் ஃபேமஸ் ஆயிடும். ஆனா கடவுளை பத்தியே பேச மாட்டோம். சும்மா ஏதோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங், சும்மா அப்படி ஸ்லைட்டா பேசிட்டு போறதுன்னு, அது மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க நம்ம ஆட்கள்ல. அப்ப அது அது எதுக்கு? அவங்களுக்கு தெரியாத பாசிட்டிவ் திங்கிங்கா? இல்ல, எக்கார்டோலேன்ட்டு ஒருத்தர் இருக்காரு, அவ்வளவு சூப்பரா பேசுவார் பாசிட்டிவ் திங்கிங், சைலன்ஸ் எல்லாமே. அப்ப யாருக்கிட்டையும் இல்லாத ஞானத்தை அல்லாஹ் கொடுக்குறாரு, அதெல்லாம் நாம கொடுக்கணும். நம்மளும் போய் ஆமா கடவுள் ஒருத்தர் தான், நீங்க கும்பிடுறீங்கல்ல, நாங்களும் ஒருத்தர் தான் சொல்றோம், அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். அதுவா கடவுளுடைய செய்தி? கடவுள் எப்படி இருக்கிறாரு, அவரை நினைக்கணும், நினைக்க நினைக்க ஆத்ம சக்தி நிரம்பும். அப்ப இந்த விகாரங்கள்ல இருந்து உங்களுடைய புத்தி விலகும். இது எதுலயும் சொல்லப்படல, சொல்லப்பட்டிருக்கு, டைரக்டா சொல்லப்படல. சோ அதை நாம எடுத்து எடுத்து காட்டுறோம், பாருங்க இதுல சொல்லப்பட்டிருக்குன்ட்டு. சோ இதையும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சொர்க்கத்துல உயர்ந்த பதவி கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் கமெண்ட் தான் கிடைக்கும், கண்ணா பின்னான்னு திட்டுறது தான் கிடைக்கும். இல்லையா? நம்ம கமெண்ட் எல்லாம் ஹோட்டல்ல போட்டிருக்கிறது அவ்வளோ மோசமா திட்டுவாங்க, அப்படிதான் திட்டுவாங்க. ஏன்னா மனிதர்கள் வழியை ஃபாலோ பண்ணா வேற எப்படி அவங்க புத்தி வேலை செய்யும்? நீங்க இவங்கள கூட விட்டுருங்க, வள்ளலாரை பற்றி, வள்ளலார் கடவுள் இல்ல சிவபெருமன் தான் கடவுள்னா அவங்களே திட்டுவாங்க பயங்கரமா. அதே மாதிரி நான் பெருமையா சொல்லுவாங்க, ஒரு ஊர் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல வந்து கரண்ட் கிடையாது, டிவி கிடையாது, நாங்க அப்படி இருக்கிறோம், இறந்தவர்கள் எல்லாம் வந்து அப்படியே உடம்புக்குள்ளேயே இருக்குது ஆத்மா, அப்படி ஒரு ஊர் இருக்குது. அதை பற்றி வீடியோ போட்டு ஞானம் போட்டோம். அசிங்கமா பேசுறாங்க. இதுதான் மனித வழி. மனித வழி உங்களுடைய குணத்தை 1% கூட மாத்தாது. மோசமாக இருப்பவர்களையே தேவதையாக, தெய்வமாக மாற்றக்கூடியது இறைவனுடைய வழி. சோ இந்த வழியை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு அவமானம் வரலாம் இல்லையா? இந்த ஞானத்தை ஒண்ணும் இல்லை, நீங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு கொடுங்களா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களே எதிர்ப்பாங்க, கம்னு உன்னை பைத்தியம் வாங்கன்னு. நிறைய மனைவிகள் வந்து நீ வேணா ஃபாலோ பண்ணிக்கோ, மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லாத, போன் பண்ணிடுவாங்க. சோ அதனால இங்க அதை பத்திலாம் நமக்கு கவலை கிடையாது. நம்மளால இது சொல்லாம இருக்க முடியாது. யாருக்கும் கிடைக்காத கடவுள் நமக்கு கிடைச்சிருக்கிறாருன்னா அவர் அப்பாவை வெளிப்படுத்த வேண்டியது நம்ம கடமை இல்ல? அதுதான் மகன் பிதாவை வெளிப்படுத்துகிறான்ட்டு அங்க பைபிள்ல இருக்கிறது. அது உண்மையில நம்மளுடைய நினைவு அது. அப்ப சோ இப்ப இந்த 2 விஷயம், மற்றவர்கள் பாக்குற மாதிரி இந்த ஞானத்தை கொடுக்கிறது, அதாவது ஃபேமஸ் ஆகுற மாதிரி விஷயங்கள். அடுத்தது சுய முன்னேற்றம்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குற, அதை தன்னை மாத்திக்கல, ஞானம் கொடுப்பாங்க, பட் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கறத விடல. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய கூலி எப்படி இருக்கும் அப்படின்னா, நியாயமா இறைவனுடைய ஞானத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு சேமிப்பாகும். ஆனால் இந்த மாதிரி சொல்றதுனால என்ன ஆகும்? அது அங்கேயே செலவாயிடுது, வீணாயிடுது. அதான் வீணாக்கிடாதீங்க. ஸோ அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னா, வழுக்கு பாறையில தூசி படிஞ்சா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும், மழை பெஞ்சா ஃபுல்லா தொடச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒண்ணும் இல்லாம போயிடும்னு இருக்கு. பட் இதை இன்னும் ஆழமாக கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் மூலமாக, அது டைரக்டான ஞானம் இல்லையா, அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து பேர் புகழுக்காக செஞ்சீங்கன்னா பேர் புகழ் கிடைச்சிடும், ஆனா திருப்தி இருக்காது, சதா காலமும் சந்தோஷம் இருக்காது. அந்த நேரம் மட்டும் சந்தோஷம் இருக்கும், அதுவும் எப்பவும் கிடைக்காது. ஏன்னா எப்பவுமே உங்களை புகழ மாட்டாங்க இல்லையா? அப்ப புகழுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் நான் இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கிறேன் இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் அல்லது 1000 பேர் அல்லது 100 பேர் அந்த மாதிரி இருந்தாதான் நான் பேசுவேன், ஒருத்தர் 2 பேருக்குலாம் நான் சொல்ல மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து என்னன்னா புகழுக்காக அவங்க பண்றாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வர்றது கூட சாதாரண விஷயமா? அப்ப 1,00,000 பேர் முன்னாடி பேசினா என்ன போதையில பேசுமா, அதே போதையில ஒருத்தர் கூட பேசணும்.
நம்ம வீட்டுக்கு வர காய்கறிக்காரு, பால்காரு, அல்லது எலக்ட்ரீஷியன் வராங்க, யார் வந்தாலும் இந்த ஞானத்தை அப்படி தெளிச்சு விடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்க போய் தேடி பார்த்துக்குவாங்க. தெளிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. ஸோ அப்ப அதுல பாருங்க, சக்தி பெற மாட்டார்கள், சம்பாதித்ததிலிருந்து எந்த ஒன்றின் மீதும் சக்தி பெற மாட்டார்கள். ஸோ அதனால அவங்களுக்கு எதுவுமே வராது, கூட வராது, அக்கௌண்ட் காலியாவே இருக்கும். அல்லாஹ் மேலும் அல்லாஹ் நிராகரிக்கும் சமூகத்தாரை நேரான வழியில் செலுத்த மாட்டான் அப்படின்னு இருக்குது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நிராகரிப்பவர்கள் அப்படின்னா இறைவனுடைய வழியை நாம கொடுக்கிறோம், அதை வந்து நிராகரிக்கிறாங்க எல்லா மதத்துக்காரங்களும். அப்ப கொஞ்சம் பேர் கேட்பாங்க, பட் பெரும்பான்மையானவர்கள் நிராகரிப்பாங்க. அவங்களை நேர் வழியில் செலுத்த மாட்டார் அப்படின்னா, கேட்டாதானே நேர் வழியில் போறதுக்கு. கேட்கவே இல்லைன்னா நம்ம அதே மனித வழிப்படியே போயிட்டு சாத்தானுடைய வழிப்படியே போயிட்டு இருப்போம். மனித வழிதான் சாத்தான் வழி. அப்ப காப்பாத்ததான் வராரு, அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, போவாதடான்றாரு. இப்போ என எல்லாரும் போறாங்க நானும் போறேன்னு போய் போத்துன்னு போய் விழ வேண்டியதுதான். ஸோ அதுதான் சிஸ்டர். அது 265. மேலும் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியும் தங்களுடைய மனங்களில் தங்கள் செயல்களுக்கு அல்லாஹ் நற்கூலி நல்குவான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டும் செலவு செய்கின்றார்களே. அத்தகையோருடைய தர்மத்துக்கு உதாரணம் உயர்ந்த பூமியின் மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கின்றது. அதை ஒரு பெருமழை தொட்டது, அப்போது அது 2 மடங்கு பலனை தந்தது. பெருமழை அதை தொடாவிடினும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கின்றவன். ஸோ இவங்க மேலோட்டமாக அந்த ஏழைங்களுக்கு உதவி செய்யறது, பிச்சைக்காரங்களுக்கு உதவி செய்யறது இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா இது உண்மையான அர்த்தம் வந்து நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கறது, இந்த ஞானத்தின் உண்மையான பலன் என்னன்னு தெரிஞ்சு கொடுக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அதாவது 3 கால ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். முக்கால ஞானம், சிவனுக்கு திரிசூலம் இருக்கும் இல்லையா, அப்படின்னா என்னன்னா 3 கால ஞானம். இந்துக்கள் போடுறது எல்லாமே 3 பட்டை அல்லது இப்படி நாமம் 3 கோடு வரும் எப்பயுமே. 3 கால ஞானத்தை தான் ஆத்மாவுக்கு கொடுக்கிறாரு. அதனால்தான் ஆத்மாவிலே கோடு போடுறோம், ஆத்மா இங்கதான் இருக்குது. அப்ப இங்க நாம பண்றதுக்கு எல்லாத்திற்கும் பலன் அங்கதான் கிடைக்குது. சொர்க்கத்துக்காக தான் நாம இங்க சேர்த்து வைக்கிறோம், இங்க கிடையாது. இது அழிய போற உலகம். இங்க நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா நீங்க தான் பதறுவீங்க. இன்னைக்கு உக்ரைன்லயும் பாலஸ்தீன்லயும் நடக்கிறதெல்லாம் இங்கேயும் நடக்கும். அப்படியே அப்படியே பெரிய பெரிய வீடெல்லாம் பொல 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 பொலன்னு உழுது, பாம்பு போட்டு போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது நடக்கும். அப்படியே ஒருவேளை சண்டையே வராட்டினாலும் இயற்கை சீற்றத்துல வந்துடும். இப்பயே நிலநடுக்கம் எல்லாம் தமிழ்நாட்டிலே வர ஆரம்பிச்சிருக்குது இல்லையா. அது கொஞ்சம் வேகமா செஞ்சதுன்னா எல்லாம் காலி. சிரியா துருக்கி எல்லாம் காணாம போச்சு இல்லையா. இதெல்லாம் நடக்கும். அப்ப அங்கங்க ரியல் எஸ்டேட் அது இதுன்றவங்க எல்லாம் கடைசியில கோடி ரூபாய் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்காதுன்றாரு. அந்த நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்படுவாங்கன்றாரு. அப்ப இப்போதைக்கு சேர்த்து வைக்கிறவன் முட்டாள். சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவி அடையணும். ஏன்னா அங்க ராஜ்யம், லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம், அங்க ராஜாவாகணும். அதைத்தான் இயேசு வந்து என்ன உன்னை நீயே ராஜான்னு சொல்லிக்கிறாம, நான் சொன்னது இங்கத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ அது சொர்க்கத்திற்கு ராஜாவாகிறதுக்காக. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா, கடவுள் என்ன சொல்றார், அவருடைய வழிப்படி தன்னுடைய செயல்களுக்கு நற்கூலி கடவுள் கொடுப்பார். அதுக்கு வந்து நீங்க அவ்வளவு தூரம்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்பவே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க. ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, இது வந்து வெளிப்புறமா கொடுக்கறது. இது இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணமும் சேவைதான். அதுதான் வந்து எல்லோருக்கும் இந்த ஞானத்தை ஆக்சுவலா மத்தவங்க கஷ்டப்படுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு புரியும். இந்த ஞானம் அப்பதான் புரியும். இப்ப இயற்கை சீற்றம் பயங்கரமா இருக்குதுன்னா பிரம்மகுமாரிகள் நல்ல யோகா பண்றாங்கன்னு அர்த்தம். யோகானா என்ன அர்த்தம்? இறைவன் நினைவுல. அவங்க கடைசி நேரத்துலதான் அவங்களுக்கு வந்து இந்த ஞானமே கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்துல இறைவன் என்ன, இப்ப எல்லாம் பேயா சுத்தின்னு இருக்கும். பாலஸ்தீன்ல இருந்து இதுல இருந்து எல்லாம் எந்த இடத்துல மனிதர்கள் இருக்கிறாங்களோ அங்க வந்துடும். ஏன்னா பயம் அதுக்குமே பயம் இருக்கும்.
இப்ப மனிதர்கள் இருக்கிற நாடுன்னு கடைசியில பார்த்தா இந்தியா மட்டும்தான் அழியாம இருக்கும். இங்கதான் ஒருத்தன் உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா பூந்துக்கும். அவங்க எல்லாம் பிரம்மகுமாரிகளுக்கு வரும்போது உள்ள இருக்கிற ஆத்மா எல்லாம் கேட்டுதான் ஆகணும். அப்ப நான் கேட்க மாட்டேன் அது இதெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கும், மேல போறதுக்கு போகவே முடியாது, சிக்கி சின்ன பின்னமாகும். அப்ப இறைவனை நினைன்னு சொல்லும் பொழுது நினைச்சு அந்த உடம்புல இருந்தே நிறைய ஆத்மா போறது அது பார்த்துடும். பார்த்ததுக்கு அப்புறம் அது நினைச்சு போகும். ஆனா என்ன பிரயோஜனம்? மேல போயிடும், ஆனா சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா குணத்தை மாத்திக்கல. சோ அதெல்லாம் தண்டனையெல்லாம் அனுபவிச்ச பிறகு இது நடக்கும் கடைசியா. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கருவின்னு நினைச்சிட்டு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கருவின்னு நினைச்சுக்கணும். இன்னொன்னு வந்து கடவுள் கூலி கொடுப்பான்றது வந்து இந்த ஞானத்துக்கு மெயினா கிடையாது. ஞானத்தை கொடுக்கறது வந்து ஓகே, அது ஏறும். ஆனா அதை விட மிக முக்கியமானது தூய்மை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருக்கணும். காமத்துல விழுந்தா முடிஞ்சு போச்சு, சொர்க்கத்திலே என்ட்ரி கிடையாது. ஒரு தடவை விழுந்தாலே இவ்வளவு நாள் நீங்க சேர்த்து வச்சது எல்லாம் காலின்றார். அப்ப அந்த எச்சரிக்கை எப்ப வரும்? அங்க பதவி போயிடுமேன்ற ஒரு பயம் இருந்தால்தான், எவ்வளவு பெரிய உந்துதல் இருந்தாலும் காமத்தில் விழாம இருப்போம் நம்ம. சோ இதுல இந்த முயற்சி இருக்குதுன்றத பத்தி இவங்களுக்கு தெரியாது இல்லையா, எந்த மதத்தினருக்கும் தெரியாது. அதனால அதை பற்றி அதுல சொல்லல. சோ அப்ப கடவுள் சொல்றாரு, ஒரு அடிக்கு கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாகுதுன்ற இல்லையா. ஒரு அடி நீங்க எடுத்து நடந்து போறீங்க அப்படின்னா ஒரு அடியிலும் கோடி மடங்கு, அல்லது ஒரு நொடியிலும், ஜஸ்ட் ஒரு செகண்ட் இறைவனை செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறீங்க, உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைக்கிறீங்கன்னா அங்க லட்சம் மடங்கு வருமானம் ஆகுது சொர்க்கத்துல. இப்ப நினைக்க அப்ப இதை விட ஈஸியா சம்பாதிக்கிற வழி இருக்குதா? நீங்க அல்லான்னு சொல்ல தேவையில்ல, கோவிந்தா சொல்ல தேவையில்ல, இங்க இருந்து மெக்காவுக்கு போறது, ஜெருசலேமுக்கு போறது, சபரிமலைக்கு போறது, அதெல்லாம் போனாலும் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது இல்லையா. உங்க குணம் மாறணும், அது இறைவனை நினைத்தால் மட்டுமே மாற முடியும். சோ அப்ப உட்கார்ந்த இடத்துல நம்ம சொர்க்கத்தின் ராஜாவாகும். ஆனா அவங்க முருகன் மாதிரி சுத்தி அனைத்தையும் இழந்துடுறாங்க இல்லையா. முருகன் பிள்ளையாரு எனக்கு அப்பாதான் உலகம்னு சுத்துறாரு, அப்பாவையே சுத்துறாரு இல்லையா. சிவத்தந்தையே சுத்துறவங்களுக்கு சொர்க்கம், அதுதான் இந்த ஞானத்தின் பலன். முருகன் உலகத்தை சுத்தி கடைசியில எல்லாத்தையும் இழந்து கோவணத்தோட பழனி மலையில ஆண்டியா இருக்கிறேன். ஸோ ராஜா ஆகணுமா ஆண்டி ஆகணுமா உங்க கையில இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.